இருக்கு. ஆனா தலையை காணும் இருக்கு. ஆனா தலையை காணும். சிம்ரன், என்ன சிம்ரன் இதெல்லாம்? ஏப்பா கனி அம்மா கனி அக்கா இதெல்லாம் ஓகே தான். சரி, இதில் நான் எதுவும் தப்பாக சொல்லலை. அம்மா அக்கா ஹக் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகே ஒத்துக்கிறேன். போன தடவை கனி இந்த வீடியோவை போட்டு இந்த மாதிரி எனக்கு எஃப்ஜே மாதிரி பையனை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, டேய் பூமரு பிக் பபிள் அப்படின்னு பபிள் கம் பேராக சொல்லி திட்டினீங்க. அந்த வீடியோவை பற்றி எல்லாம் பேசி சரி கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவும் நிறைய பேருக்கு நெகட்டிவாகவும் கமெண்ட் பண்ணிருக்கும்போது அம்மாவையோ அக்காவையோ யாராவது கழுத்தில் கிஸ் பண்ணுவாங்க. சரிங்க, அதையும் ஒத்துக்கிறேன். பண்ணுவாங்க பாசத்தில், இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா எவ்வளோ நேரம் பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ நேரம்? இத்தனைக்கும் பிக் பாஸ் வீட்டில் இருக்காங்கங்க, கேமரா, 2 பேரும் அடல்ட்ஸ். இதை நீங்கள் என்ன வேணால் சப்போர்ட் பண்ணுங்கள், எப்படி வேணாலும் பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கோங்க. அத்தனை கேமரா முன்னாடி இருக்காங்க. சரி, கனி ஒரு அம்மா சும்மா இருக்காங்க. இந்த பையன் எஃப்ஜே என்ன தாங்க பண்ணுறான்? யாரை பார்த்தாலும் கட்டி பிடிக்கிறான், கிஸ் பண்ணுறான். அடுத்து வியனாவை கூட போய் கிஸ் பண்ணியிருக்கான். அதுக்கு வியனா கேமராவை பார்த்து ஒரு மாதிரி முழிச்சாங்க. அதில் தப்பு இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன்னா 2 பேரும் கல்யாணம் ஆகாதவங்க, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. சரி, நீ ஒரு பேச்சுலர் ப்ளே பாயாக கூட இருந்துக்கோ. உங்கள் 2 பேரோட ஃபேமிலியும் பார்க்குற இந்த ஷோ, அதில் போய்ட்டு அம்மான்னு சொல்லிட்டு உம்மா கொடுக்குறது, அக்கான்னு சொல்லிட்டு சொக்காயை பிடிச்சி அடிக்கிற அளவுக்கு ஒரு மாதிரி கேவலமாக பண்ணுறது, இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டு இன்னும் வைரல் ஆக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அம்மாவாகவே இருந்தாலும் சரி அக்காவாகவே இருந்தாலும் சரி ஒரு லிமிட் இருக்குங்க. இது லிமிட்டை தாண்டி போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. சரி, அந்த பையன் ஏதோ பண்ணுறான்னு வச்சுங்க, ஒரு சின்ன ரெசிஸ்டன்ட், கொஞ்சம் தள்ளுப்பா அப்படின்னு ஒன்று கூட இல்லை கனி சைட்லேருந்து. சரி, அவங்க புள்ள அக்கா தம்பி அப்படின்னு போட்டுட்டானும் சரி, அவனை பற்றியே போயிட்டு வெளியே நின்று எஃப்ஜே மாதிரி ஒரு பையன் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு சிரிச்சதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி சகிச்சிக்க முடியாத மாதிரி தாங்க இருக்குது. இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி வியடா இருக்குன்னு சொல்கிற நாங்கள்லாம் பூமர்னா, அதையே வேலையாக செய்கிற இந்த டோமரை பற்றி இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ உடனே ஆதிரியை உள்ள வச்சு நல்லா கீழ்ச்சி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போவும் நான் சொல்கிறது தப்புன்னா கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுங்க. இல்லை கொஞ்சம் தப்பாக தான் தெரியுதுன்னு சொன்னீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.